श्रीरंगनाथ षडगोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीन्द्रसम्मदरजित्कर्णैकपात्रम् श्रीरङ्गवीररघुराच्छडगोपकृत्यम् वेदान्तदेशिक इतीन्द्रमहम् प्रपद्ये श्रीमद्रङ्गषडारिसंन्यूराल्लब्धागमाम् तद्वयम् श्रीमद्वीररघुद्वगाद्यसरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् सदेशिकयतेः कारुण्यवीक्षात्मकम् हेवेरङ्गतुरीण सासनवकम् नारायणम् योगिनम् श्रीमते श्रीवंशभव श्रीवेदान्तदेशिक इतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रसम्मदिव्यपादुकासेवक श्रीवंशरगोप श्री नारायण इतीन्द्रमहादेशिकाय नमः. இப்போ நம்மளுடைய தர்மங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போன வரையே சொன்னோம். அது மாதிரி என்னன்னு கேட்டா, ஒரு சம்ஸ்காரம்னு சொன்னா ஒரு கிரியை. அந்த கிரியைன்னா இந்த காரியத்தை பண்ணினாதான் இந்த ஒரு சுத்தம் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷனா பிறந்தானால் அவனுக்கு முதல்ல அப்பன வரையே சொன்ன மாதிரி தர்மசாஸ்திர விஷயங்களை முதல்ல நம்ம சொல்லணும். ஏன்னா அது தெரிஞ்சுட்டா தான் மேல இந்த அனுஷ்டானம் பண்ணணும். சாஸ்திரத்துல முதல்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி இதெல்லாம் ஸ்திரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மஜானத்தினால வேதாந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு காலக்ஷேபத்துக்கு சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அப்படி இருக்கிற போது நாம இந்த தர்மாக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு மனுஷன் பிறந்தானால் அவனுக்கு ஒரு 40 விதமான சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 40 விதமான சம்ஸ்காரங்கள்ல நாம இப்ப பண்றது ஒரு 18 சம்ஸ்காரம் தெரிஞ்சதோ தெரியலையோ பண்றோம்னு பேர் வச்சுட்டு இருக்கோம். இத பண்றதுக்கு அதை பண்றோமா, இது என்ன பண்றோம்னு ஒருத்தருக்கும் நமக்கு தெரியல. இந்த பாக்கி 18 சம்ஸ்காரம் 19 சம்ஸ்காரம் பண்றோம். பாக்கி 21 சம்ஸ்காரம் நம்ம பண்றதே இல்ல. நட்சத்திரத்துல 2 பேர் ஒருத்தர் தான் பண்றான். அதாவது அந்த முதல்ல அந்த 21 சம்ஸ்காரம் என்னன்னு கேட்டா, பாகயஜ்யம், ஹவிரிஜ்யம், சோமயஜ்யம்னு 3 தான் கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் பாகயஜ்யம்ங்கிறது கல்யாணம் எல்லாருமே இந்த 21 கர்மாக்களுமே கல்யாணம் ஆனவன் தான் செய்ய முடியும். அந்த 21 யஜ்யத்துல பாகயஜ்யம்ங்கிறது ஔபாசனாக்கினியில பண்ணக்கூடியது பாகயஜ்யம். அப்புறம் ஹவிரி யஜ்யம். ஹவிரி யஜ்யம்னு சொன்னா ஆதானம், அக்னிஹோத்திரம், தரிசபூர்ணமாகம், நிருட பசுவந்தம், சாதுர்மாசம், இப்படி எல்லாம் ஒரு 7 கர்மா. அதுக்கப்புறம் சோமயாகாதி 7 கர்மா. இப்படி 21 கர்மாக்களை சொன்னது அது ஒரு இது. அது 21 நம்மால பண்ண முடியல. இந்த பாக்கி இருக்கிற 19 கர்மாக்களை நம்ம தெரிஞ்சதோ தெரியலையோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாம பண்றோம். அது என்ன கேட்டோம்னா, குழந்தைக்கு கர்ப்பாதானம் பண்றோம் இல்லையோ, சாந்தி கல்யாணம், ருது சாந்தி பண்றோமே, அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி கர்மா பரியந்தம் 19 சம்ஸ்காரங்கள். இந்த 19 சம்ஸ்காரங்களை நாம் பண்ணிருக்கோம். அதாவது கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாத கர்ம, நாமகரணம், உபநிஷ்கிராமணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், ராஜாபத்தியாதி விரதம் 8 மொத்தத்திற்கும். அதாவது ஆபஸ்தம்பர் சொன்னார். அது மாதிரி காமகாலத்தில் 8 விதமான அஷ்டவிரதம் சொல்லிருக்கார். அந்த மாதிரி மொத்தத்திற்கும் அந்த வேதங்கள்ல சொல்லிருக்கு. அது ஒரு 8 விரதம். அதுக்கப்புறம் ஸ்நாத கர்மா, விவாகம், இப்படி 21 சம்ஸ்காரங்கள் 19 சம்ஸ்காரங்கள் பண்ணிவிடுறோம். எனக்கு அதனுடைய தாத்பரியம் தெரியறதோ தெரியலையோ பண்ணிடுறோம். அந்த மாதிரி இந்த 40 சம்ஸ்காரங்கள் பண்ணினா மட்டும் போராது, ஆத்ம குணம் 8 ஓடும். ஆத்ம குணம் இல்லாத போனா இவன் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் இந்த கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு ரொம்ப விசேஷம் தான். அதனால அந்த கர்மாக்கள் பண்ணலன்னாலும் ஆத்ம குணம் இருந்ததுன்னா இதுக்கு பலன் உண்டு. ஆத்ம குணம் இல்லாத போனா எந்த கர்மா எதுலையும் சுகம் கிடையாது. அந்த ஆத்ம குணம் என்னென்னு கேட்டா, ஆத்மகுணம் தயா 7வது இருக்கு. தயா சர்வபோதேஷு சாந்திஹி அனசூய சௌச்சம் அநாயாச மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருகேதி ஆம்ராதம், இப்படி 8 குணங்கள் சொல்றாரு. அதாவது என்னன்னா, முதல்ல தயை. தயைன்னு சொன்னா என்ன பண்ணும், யாரிடத்திலையும் ஒரு துவேஷமாகவோ தப்பாகவோ நினைக்க கூடாது. அது ஒரு பசு பட்சிகள் இருந்தா கூட அது கூட தயை இருக்கணும். தயைங்கிறது அனுகிரகம். பெருமானுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்கிறதோ அந்த மாதிரி நாமும் பரத்தியார் இடத்துல கோபதாபங்களையோ ஏதோ சந்தர்ப்பம் வருதோ அப்ப கூட நம்ம கோபதாபங்களை காமிக்க இப்படி இருக்கலாமே, இப்படி சொல்லலாமேன்னு சொல்லணுமே தவிர கோவிக்க கூடாது. அதுதான் தயை. தயைங்கிறதுன்னா அவனிடத்துல அனுகிரக புத்தி. அவன் தப்பு பண்ணினா கூட அந்த தப்பை நாம சுட்டி காமிச்சு, அப்பா நீ திருத்திக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். பெரிய தயை.
இருக்கும் பாம்புடி கேட்கிறார். அது என்ன பண்ணும்போ ஒரு தேள் இருக்கு, தேளுக்கு சுபாவம் என்னது, கொட்டுற சுபாவம். நீ அந்த தேளை இவன் என்ன பண்ணணும், ஒரு மனுஷனா இருக்கக்கூடியவன் அது ஒரு இடத்துல தப்பிக்கிறதுன்னா அதை காப்பாற்ற வேண்டியது இவனுடைய தர்மம். அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாரு, இதுல உபநிஷத்துல சொல்றார். ஒரு மகரிஷி ஜலத்துக்கரையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். ஒரு தேளானது தண்ணியில விழுந்த உடனே என்ன பண்ணினாருன்னு கேட்டா அந்த தேளை எடுத்து கரையில விட்ட உடனே அது இவரை கொட்டிடுத்துன்னு இவர் வந்து பேசாத இருந்தார். திருப்பி தண்ணியில விழுந்துருது, திருப்பி எடுத்து விட்டார். உடனே பக்கத்துல பார்த்துட்டே இருந்தாங்க. அவன் கேட்டான், ஐயா அந்த தேளு தான் உங்க கொட்டுறது, எதுக்கு நீர் எடுத்து விடுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு கொட்டுறது சுபாவம், யாருக்கு என்ன ஒரு சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்தை இது பண்றோம். அது கொட்டுறது அதுக்கு சுபாவம், அதை காப்பாற்றுறது சர்வபூத தயை. சர்வபூதேஷு தயை வேணும். தயைன்னு சொன்னா அதனிடத்துல இவனுக்கு அனுகிரக புத்தி, அந்த அனுகிரகமானது மனுஷனுக்கு வசந்த குணம் 6வது குணமா சொல்றமே அந்த குணம் கொடுத்துருக்கான். அப்படிங்கிற போது நாம செய்ய வேண்டும். அதுதான் இப்ப வந்து நாம என்ன சொல்றோம்னா தயை குணத்துக்கு என்னன்னா எல்லா ஆத்மபது தன்னிடத்துல எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி எல்லா பூதம் எல்லா ஜீவன்களிடத்திலையும் ஹிதமாகவும் மங்களமாகவும் இருக்கணும். இதமா இருக்கும், சில பேர் இதமா இருப்பான், அவனை பத்தி கண்ணாதனா வைகம் எனக்கு இது வரட்டும் அது வரட்டும் அப்படி சொல்லக்கூடாது. இதாயிட்டு வர்த்ததே சததம் கிருஷ்டகா கிருஷ்ணா கேடா தயாஸ்மதா. இதை வந்து கௌதம ஸ்மிருதியில இந்த அட்டகுணங்களை பத்தி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்க. அதைத்தான் அதனால என்னன்னா அந்த முதல்ல தயை இருக்கும். இப்படி இருந்துட்டானா அவன் எல்லா பிராணிகள் இடத்துலயா இருக்கட்டும், எந்த ஜீவன்களையா இடத்திலும் தயையா இருந்தான்னா இந்த ஆத்ம குணம் இருந்ததுனால் அந்த சம்ஸ்காரம் சொன்னுவேன், அந்த சம்ஸ்காரமானது பலன் கொடுக்கும். இல்லாத போனா என்ன சம்ஸ்காரம் பண்ணினாங்கிறது இருக்குமே தவிர இதனுடைய பலன் இருக்காது. அது மாதிரி இத சுவாமி தேசிகன் இதுல சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லியிருக்க. சங்கல்ப சூரியோதயத்தை இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்க. எங்க சொன்னான்னு கேட்டவர ராமாயணத்துல காகாசுரனுடைய விற்த்தாந்தத்தை இப்படி சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கு, அவன் வந்து என்ன பண்ணினா விராட்டியின் இடத்துல அவதாரப்பட்டு விட்டான். அது ஜெயந்தன்னு பேரு அவனுக்கு, அதுக்கு காகாசுரனுக்கு ஜெயந்தன்னு பேரு. இந்திரனுடைய புள்ளவன். அவன் என்ன பண்ணா விராட்டியும் எம்பெருமானும் ஏகாந்தத்துல ஒத்தர்மடியில ஒத்தப்படுத்திட்டு தூங்கிட்டு இருக்கிற போது சித்திரக்கூடத்துல இந்த வாயகமானது வந்து விராட்டியினுடைய சனத்தை கொத்தி விட்ட உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டாலும் எம்பெருமான் தூங்குறானேன்னு அவள் ரொம்ப பொறுத்துட்டு இருந்தா. இப்படி மாறி மாறி படுத்துட்டு இருக்கிற போது மேல மேல அவன் வந்து கொத்தி என்ன பண்ணா அந்த ரத்தமானது எம்பெருமான் திருமேனியில பட்டு எம்பெருமான் முழிச்சுட்டு விட்டான். முடிச்சு பார்த்தா அப்படி ரத்தம் வந்தது. யார் ஒண்ணு மாதிரி பண்ணினா, யார் ஒண்ணு அவமானப்படுத்தினான்னு பாக்குற போது ஈத்தாப்புல இந்த காக்காவானது அந்த பிராட்டியே பார்த்துட்டு உட்காந்து வாயில ரத்தத்தோட. உடனே என்ன பண்ணா உடனே பிரம்மா ஒரு தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டான். அங்கதான் சொன்னா ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமிய சமேவ சரணங்கதா. 3 லோகத்தையும் சுத்தினான். அதாவது கிரமியன்னு சொன்னாலே சுத்தரு, பரிக்கிரமியன்னா ஓரளவு சுத்தரு, சம்பரிக்கிரமிய திருப்பி சுத்திருக்கான். ஒரு தடவை சுத்தல்ல, 2 தடவை சுத்தல்ல, திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் என்ன பண்ணினாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா அப்ப ஜெயந்தன் இந்திரன் போனா அப்ப அது மாதிரி நான் அவதாரப்பட்டேன் காப்பாதுனா, யார்கிட்ட அவதாரப்பட்டேன்னா என்னால முடியாதுன்ட்ட. இப்படி ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமிய 3 லோகத்தையும் திருப்பி சுத்தி வந்து தமேவ சரணங்கதா யாரிடத்துல அந்த இவனுடைய திருவடியிலேயே எம்பெருமானுடைய திருவடியிலேயே வந்து காப்பாற்றணும். அப்ப அவன்கிட்ட என்ன பிராட்டிட்டு அவதாரப்பட்டிருக்கான், அவனை கொல்ல தகுந்தவன் தானே. அப்படி இருக்கிறவனை கூட உன்னுடைய தயை என்ன பண்ணிட்டு காப்பாத்திட்டோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய தயானது என்னிடத்துல அவனுக்கு ஏற்படலையா அப்படிங்கிறத ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல பிராட்டி சொல்லி அனுப்புறா. யார்கிட்ட? ஆஞ்சநேயன்ட்ட சொல்லி அனுப்புறா. அது மாதிரி சொல்ல அத சுவாமி தேசிகன் தன்னுடைய இதுல சொல்ற போது இதுல சொல்ற அபாம்பத்யு சத்ரோனு அசகன முனேர் தர்ம நிலகலம் கிருதம் காகசைகம் இதமிதி வினஸ்திஸ்ம நயனம் விலீன சுவாதந்திரியோ விஷகிரி பதிகி விகிருதிபிகி திசத்தியேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டன விதிம். தண்டனத்துக்கு உள்ள விதியா இருந்தும் கூட அவனை நீ எப்படி காப்பாற்றணும், அப்படி என்ன காப்பாற்ற கூடாதா, உன்னுடைய தயவு அப்படி இருக்காதா அப்படின்னு சுவாமி தேசிகன் இதுல தயாரத்துல சொல்ற. இதே மாதிரி சங்கல்ப சூரியத்துல ஒரு சொல்லம் சொல்லியிருக்காரு, அது இதுல இல்லை. அது மாதிரி சொல்லி கொடுத்து அப்படி காப்பாற்றினீங்க, அதுதான் தயை. தயைங்கிற குணமானது இப்படி எம்பெருமான இடத்துல இருக்கிற தயை மட்டும் இல்ல, நம்ம இடத்துலயும் அது சர்வபூதத்திலையும் இதைத்தான் நினைக்கிறோம். அவன் வந்து நமக்கு சத்ருவா இருக்கான், ஒரு இடைஞ்சல் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை இடைஞ்சல் பண்றானே அவனை கொடுத்துடணும்னு நினைக்கூடாது.
நாம லோகத்துல என்ன நினைக்கிறோம், எனக்கு ஒரு கண் போனா இந்த ரெண்டு கண்ணு வேணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த தயை, அதாவது ஆத்ம குணத்துல முதல்ல தயைன்னு எடுக்கிற அந்த தயைங்கிற குணமாக இருந்தாலும் சர்வபூதேஷம் ஒத்த இடத்துல இருக்கணும். ஒத்த இடத்துல எனக்கு வேண்டியவன் அவன் இடத்துல அவன் தப்பு பண்ணா கூட பேசாத இருக்கேன். இன்னொருத்தன் எனக்கு வேண்டாதவன் அவன் தப்பு பண்றதுக்குமே அவன் நிற்கிறேன்னா கோபமா கண்ணாபின்னா பேசுனா நிக்கிற ரமணலாம் அவனை பண்ணக்கூடாது. சர்வபூதேஷு அதே ஒவ்வொரு பிராணிகளிடத்திலையும் ஒவ்வொரு ஜந்துக்களிடத்திலையும் ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் தயதான் இருக்கணும். உட்காந்து விரும்ப உட்காந்து இருக்கிற போது ஒரு பிரப்பலம்னா கர்ப்பாசனம்னு பேரு. அது வெறும் சில பேர் உட்காந்துக்கிற போது திரும்ப கையால் எடுத்து கிள்ளி போட்டுட்டு அதுவே தோஷம் உண்டு. தோஷம் அது மாதிரி கிள்ளி போடக்கூடாது. அதே அந்த கர்ப்பத்துல அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்கு கெடுதல் பண்ண இல்லையோ அதுல தயை. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம பண்ற போது சரியாக பண்ணும். இது மாதிரி முதல்ல தயைங்கிற ஆத்மகுணம் சர்வபூதேஷு எல்லா பிராணிகள் எல்லா ஜீவனிடத்திலையும் தயைங்கிறத நமக்கு இருக்கணும். க்ஷமா. அடுத்தது பொறுமை போகணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் இதுல என்ன பிரயோஜனம், எப்படி இருந்தா இது நன்னா நடக்கும். வரத்துக்கு முன்னே எடுக்கிறதுக்கு முன்னே வாயால சொல்றதுக்கு எல்லாம் சௌரியம், பொறுமையா இருக்கணும் தயையா இருக்கணும்னு வாயால சொல்லலாம். ஆனா நடைமுறையில கொண்டு வருது சிரமம்தான். ஆனா கொண்டு வரணும். அப்பதான் இவன் எந்த காரியம் பண்ணினாலும் அது நன்னாக நடக்கும். அப்படிங்கிறதுனால இது என்ன பண்றது, க்ஷமா. க்ஷமாங்கிறதுக்கு என்ன இருக்குன்னுட்டா, எப்படியோ இது எந்த காரியம் ரொம்ப அசக்கியமான ஒரு தப்பு பண்ணிருக்கான், அசக்கியம்னா பொறுக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிருக்கான், அவனிடத்துல கூட என்ன பண்ண தெரியுமா, கோச்சு கூடாது. இந்தா அசடு இப்படி பண்ணலாமா, இதனால எத்தனை நஷ்டம் ஏற்படும், எத்தனை ஒரு சிரமம், நீ இப்படி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன ஆகும், அந்த க்ஷமையானது பொறுமையானது அவனை திருத்தி விடும். நாம ஒருத்தர் இடத்துல பேசிட்டு இருக்கோம், அவன் சொல்ற போது ஏண்டா இப்படி பண்ற அசத்து அது இதுன்னு சொன்னா இப்படிதான் இவர் இப்படிதான் வெய்வர் போல இருக்கு நம்ம பொறுவனு விடும். நாம சொல்ற போது ஏண்டா குழந்தை இப்படி பண்ணலாமோ, இது பண்றது ஒரே அதாவது ஒரு வார்த்தை சொல்றோம், ஒரு சப்தம் சொல்றோம், ஒருத்தங்க வாடாங்க அப்படிங்க வாடாப்பா. இந்த சப்தமானது ஒரே அர்த்தம் தான். வாடான்னு கூப்பிடுறது அர்த்தம், வாடாப்பா வாடா ஏண்டா வரியோ அப்படின்னு சொல்றதும் வாடாங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், வாடான்னு சொல்றதுலயே அந்த தயனுடைய அதாவது அனுகூலமா பிரியமா கூப்பிடாப்புல இருக்கும். சில பேர் சொல்லுவா விளையாட்டு சொல்றது சிச்சி நாயே அப்படி நாயன்னு தான் வெய்யறோம், அவனை வெய்யறதே கூட எப்படின்னா சிச்சி நாயே என்னடா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான், நம்ம ஏதோ அனுகூலமா அவர் பேசுறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குணம் பொறுமை. எந்த பொறுமையேற்ற அது ரொம்ப ஸ்திரீகளுக்கு இருக்கணும்னு சொன்னார், எல்லாருக்கும் இருக்கணும். ஸ்திரீகளுக்கு மட்டும் சொல்லல, லோகத்துல எல்லாருக்குமே இந்த பொறுமைங்கிற குணமானது ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இருந்தா என்னன்னா, அதிர்ஷ்டோவா அங்கனஹா காயை தீட்சா சமாஸ்மிருதா அந்நேன சகோபம் நிந்திதோபி தாடிதோபி ஸ்வயம் கோபம் மகிருத்வ அந்நியம் ந தாடையே. அர்த்தம் வியாக்கியானம் எழுதியிருக்கேன். இதுல ஒரு இடத்துல ஒரு மகான பத்தி எழுதுற போது அவருக்கு இந்த அஷ்டகுணமும் அவரிடத்துல இருக்குன்னு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இந்த அது ஒரு பெரிய நல்ல அத்தியனம் பண்ணவர், நல்ல சாஸ்திரம் வாசிச்சவர், அவருடைய சதாப்தி 100வது வயசு திருநட்சத்திரம் நடந்தது, அதுக்கு எழுதி அனுப்பிச்சோம். நம்ம ஆசிரமம் வாழ்ந்ததுக்கு பிறகு அதாவது என்னன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு நம்ம அடிக்கலாம். அப்ப கூட என்ன ஒண்ணும், ஏண்டா நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலையே எதுக்கு என்ன அடிக்கிற இப்ப நீ அப்படின்னு கேட்கணும். இப்ப நீ அடிச்சேன்னு திருப்பி நான் அடிச்சேன்னா என்ன ஆகும், அது விவகாரம். அதுக்கு பொறுமை வரும். அந்த மாதிரி முதல்ல தயை, சர்வபூதேஷு தயை, சர்வபூதேஷு சமம். எல்லாருடைய ஜீவனிடத்திலையும் பொறுமை இருக்கணும். இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணும்ப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பொறுமையா ஒரு காரியம் செஞ்சா என்ன பண்ணுவான், ஒரு தப்பு பண்ணவனு அதுதான் இவர் வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானே நன்மையம் செய்து விட. தப்பு பண்றா, தப்பு பண்ணா இன்னொன்னு பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்துட்டு அவனை கூட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்லி அவனுக்கு ஹிதம் பண்ணிவிட்டா என்ன நினைப்பான், நல்லவனா இருந்தா துஷ்டனா இருந்தா எதை பண்ணினாலும் அவன் ஒன்னும் நினைக்க போறதில்லை. நல்லவனா இருந்தா என்ன நினைப்பான், ஓஹோ நான் இப்படி கெடுதல் பண்ணினோம், அப்படி இருக்கிற போது அவர் நமக்கு ஹிதம் பண்றாரு அப்படின்னு அவனுக்கு தன்னிடத்துல ஒரு ஜுகுப்சை, நான் தப்பு பண்ணிட்ட பத்தியா, இவ்வளவு நல்லவற்றை நான் அபச்சாரப்பட்ட பத்தியா அப்படின்னு நினைக்கிறானே, அதுவே அவனு தானே சொல்லும் பశ్చాத்தாபப்படுறதுன்னு சொல்லுவான். சாஸ்திரத்துல பశ్చాத்தாபம்னா என்ன அர்த்தம், நாம செய்து விட்டோம், செய்த பிறகு இந்த காரியம் செய்து விட்டோம், இந்த காரியம் தப்புன்னு மனசுல எப்பப்பட்ட ஐயோ காரியம் நாம இப்படி செஞ்சு விட்டோமே அப்படின்னு நினைச்சாலே அந்த தோஷம் போயிடும்னு சாஸ்திரம். அதனாலதான் இவனுக்கு நம்ம பொறுமையா எடுத்து சொல்லணும். பொறுமையா இருந்து விட்டா எதையும் சாதிக்கலாம்.
அன்புனால சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது. பொறுமைங்கிறதுக்கு அன்பு அர்த்தமும் நல்லா ஹிதமா சொல்லலாம். சில குழந்தைகளை கண்டிச்சு சொன்னா என்ன பண்ணும்? எத்தனையோ நம்ம லோகத்துல பார்க்கிறோம், எத்தனை குழந்தைகள் சில ஆண்கள் இந்த குழந்தைகள்லாம் ஏன் வீணா போகுது? காரணம் நாம இப்பவும் சொல்ற போது விளக்கம். சில பெரியவா எடுத்து 100 ரூபா குழந்தை சிந்தனை பண்ணான்னா அவன் பதில் சொல்றதுக்குள்ள பெரியவா பதில் சொல்லுவா. இல்ல அவன் பண்றான், நான் உடனே அடுத்தது நான் சொல்றேன், உண்மை கேட்கல, நீ வாய் மூட்டு. அவன் என்ன கிடைக்கிறேன், அவன் பதில் சொல்றான். ஆனா அவன் என்ன பண்ண, அந்த குழந்தையை காப்பாத்துறதாக ஒரு எண்ணம் நினைச்சிட்டு அவனை கெடுக்கிறோம் நாம தான். அதனால இது பொறுமையா நீங்க இருங்க, அவன் சொல்லட்டும், அவன் என்ன பண்றானா பண்ணலையா சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி இந்த சமயங்கிறது ரொம்ப முக்கியமா மனுஷன் எல்லாருக்கும். ஆனா நீங்களே கேட்கலாம், அழிஞர் சாதிச்சாரு, அழிஞர் பொறுமையா இருக்குமான்னு முடிவு மட்டும் அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். நாம பொறுமையா இருக்கிறதா கோவிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இதுவா போனா என்னடா அப்படி தப்பு பண்றேன் அப்படிதான் சொல்லுவோம். தவிர நீ பண்றது தப்புடா. அப்புறம் உடனே அடுத்த கிணம் கூட்டும், அப்பா இந்த மாதிரி குழந்தை இப்படி பண்ணினா பொறுத்தியார் ஏதாவது சொல்ல மாட்டாளா, உனக்கு இல்லாட்டாலும் பொறுத்தியார் கோசமாவது இந்த காரியம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதான் பெரிய இளைஞரும் சொல்லி சிக்ஷிச்சாகும். இது நாமும் அப்படித்தான் சொல்லணும். என்ன கேட்டா பொறுமை இருந்தா தான் காரியத்தை சாதிக்க முடியும். பொறுமை இல்லாதவனா தயை இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். அப்படி இந்த 8 குணமும் ஒன்னோட ஒண்ணு அனுசரிச்சு இருந்தால்தான் இந்த காரியமானது நன்னா நடக்கும். அது மாதிரி இப்போ முதல்ல தயை, 2வது க்ஷமா பொறுமை, 3வது குணம் என்னன்னு கேட்டா அனசூய. ஆரை பார்த்தாலும் ஏன்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டா ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், ஒரு பெரிய பணக்காரன், அவனை பார்த்தா அவன் மாடி வீடு கட்டிட்டு இருக்கானே, அது டிவி வாங்கி வச்சிருக்கானே, ஏசி வச்சுட்டு இருக்கானே, நான் சொல்ற விளக்கம் அப்பூர்வா சொல்றதுக்கு தெரியும். இப்போ வரும் ஏன்னா நமக்கு மேல இருக்கிறவனை பார்க்காத கீழே இருக்கிறவனை பாரு, அவன் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருக்கானே, அதுக்கு நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு ஒரு நிழல் இருக்கே, நம்ம மழையில நினையிலையே இல்லையா, அவன் மழையில நினைஞ்சு மழையிலையும் வெயிலையும் படுத்துட்டு இருக்கான், அவனை பார்த்து நம்ம ஏன் நமக்கு மேல இருக்கிறவனை பார்த்து ஏன் அசிங்கப்படுற? இன்னொன்னு எம்பெருமான் கொடுக்கணும்னு நினைச்சா கணத்துல கொடுக்க போறான். அவன் வாழ்ந்தான்னு சொன்னா கிடைக்காது. நீ எத்தனை நாம போய் முட்டி பார்த்தாலும் கிடைக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் எல்லாது எதுக்கும் நம்ம அன்னைக்கு முந்தான 4 நாள் யாரோ ஒன்று கேட்டா, நம்ம வேதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கா, இதே சொல்லல, வேதத்துல சொல்லாத இனிமே கண்டுபிடிக்க முடியவே முடியாது, வேதத்துல சொல்லாத எந்த ஒரு விஷயங்களும் இல்லை அப்படின்னு அவ்வளவு நிர்தாரணம் சொல்லலாம். இந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு. வேதத்துல ஒரு வாக்கியத்துல சொன்னது நீ இன்னைக்கு 10 புஸ்தகம் வச்சு 100 புஸ்தகம் போட்டிருக்கேன், அந்த ஒரு வாக்கியம் தான் பிரமாணம் அப்படின்னு. அதுக்கு வர எம்பெருமான் பிராட்டி 2 பேரும் ஏகாந்தமா பேசிட்டு இருக்கிற போது பூலோகத்துல ஒரு பரம தரித்திரன், அவன் பரம தரித்திரன் என்ன பண்ணினா, நாம கண் தெரியாத இருந்தா எப்படி நிச்சயம் முஞ்சுவர்த்திக்கு போவான், முஞ்சுவர்த்திக்கு போனா கூட அவனுக்கு உத்தரம் முஞ்சுவர்த்தி போட்டது கூட கிடைக்காது, பெரிய சம்சாரி தரித்திரன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, பிராட்டி சொன்னா, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறானே, நீ பெரிய கிருபாகரன் இல்லையா, நீ ஏதாவது பண்ணி அவனுக்கு பண்ணலாமேன்னு. இல்ல அவனுடைய பிராரப்தம் அப்படித்தான் இருக்கு, அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எம்பெருமான் சொன்னான். இல்ல நீ நினைச்சா பண்ணலாம் இல்லையோ, பிராட்டி என்ன, பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத போனா நமக்கு மோட்சம் சித்திக்காது, அவள் தான் புருஷகாரமா இருந்து நமக்கு பண்ற. அது மாதிரி இதை பிரார்த்திக்கிறான். பிரார்த்தி அப்படியா, ஆனா சொல்றீங்களோ அவனுக்கு இது கிடைக்காதுன்னு சொன்னேன். அவனுடைய அசூயை இல்லைங்கிறதுக்கு சொல்றான், அசூயை இல்லைங்கிறது. அவன் என்ன பண்ணா, போயிட்டே இருந்தான். அவன் போற வழியிலே பண மூட்டையை போட்டார் எம்பெருமான், இவன் எடுத்து கட்டணும். இவன் என்ன பண்ணா, அந்த மூட்டைக்கு ஒரு 10 அடி முன்ன நமக்கு கண்டறியாத போனா எப்படி நடப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிவான். இந்த மூட்டையை தாண்டினா 10 அடி தடுத்து கண்ணை திறந்துட்டான். என்னாச்சு இல்லையே, ஆனா அவன் அசூயப்படல. எதுக்கு, நமக்கு இன்னைக்கு குஞ்சு வச்சு கிடைச்சாதான் நமக்கு இல்லை. அதனால அது மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒருத்தியாரை பார்த்து அசூயப்படப்பார். ஆனா அசூயை இருந்தா என்ன ஆகும்னு கேட்டா, எந்த ஒரு காரியத்திலையும் அசூயை இருந்தா காரியம் நடக்காது, சரியா, அதுக்கு தெரிய அறிவாகாது. அந்த அசூயை இல்லாத இருக்கணுமே தவிர, அசூயப்பட்டா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பொறாமை. அசூயினால இன்னும் பொறாமையினால இன்னும் குரோதம், காமாது குரோதா, குரோதாது மோகாது புத்திநாசா பிரணச்சு. காமத்தினால கோபம் உண்டாகும், நமக்கு இது ஆசை. காமம்னு சொன்னா ஆசை. என்ன பண்ணா, அவன் இருக்கானே, அவனை காட்டில நம்ம இன்னும் மேல இருக்கணும், ஆசை. ஆசையினால என்ன பண்ணும், கோபம் வரும். அவனை என்னவா கெடுக்கலாம், இல்ல அவன் பையனா அவனை மரியாதை குறைவா சொல்லணும். காமாது குரோதாது மோகா. ஒன்னே பண்ணுவான், அண்ணன் தம்பி கூட தெரியாது, பணத்துக்கு சண்டை போடுவான். மோகாது புத்திநாசம். மோகம் ஏற்பட்டா என்ன பண்ணுவான், எதை பண்றதும் தெரியாது பண்ணிட்டு இருக்கோம். புத்திநாசா பிரணச்சரி. புத்தி நாசமாட்டா என்ன பண்ணுவோம், உழைக்க அழிஞ்சு போடுவோம். அதனால இப்ப பாக்குறோம், நாம லோகத்துல எல்லாருமே ஓரளவுக்கு நாம பார்த்திருக்கோம். இன்னைக்கு பெருசா குடி கட்டி பிறந்தவனா இருக்கான், நாளைய காத்தால பார்த்தா திருதர்னா இருக்கான். காரணம் என்ன, ஒருத்தியார் பார்த்தா அசூய. அவனை பார்த்து நாம அசூயப்படுறதுக்கு என்ன, நமக்கு என்ன சொல்றேன், எம்பெருமான் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானே,
இன்னைக்கு நமக்கு ஒரு சம்பாதிச்சு இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண முடியுமா, என் பெருமாள் சங்கல்பிச்சிருக்காங்க, இது ஒரு சக்தி இல்லையோ, நம்ம காட்டிலும் கீழே இருக்கணும். எப்பவுமே நமக்கு மேல பார்த்தா தான் நமக்கு அசூயை ஏற்படும். மேல இருக்கிறத பார்க்கக்கூடாது, நம்ம கீழே இருக்கணும். அந்த அசூயை என்ன இருக்குங்க, யோ தர்மம் அர்த்தம் காமஞ்ச லபதே மோட்சமேவச்ச தத்விஷ்யாச்ச ததா பிராஜ்ஞா தா அனசூயா ஸ்மிருதா புதை. அதாவது தர்மார்த்த காம மோட்சங்கள் சதுர்வித புருஷார்த்தங்கள் வேணும். அந்த புருஷார்த்தங்களே எவன் நடக்கிறானோ அவன் தேசிக்க மாட்டான். அவனை துவேஷம் பண்ணப்படாது. ஏன்னு கேட்டார், ஏவம் ஸ்ருதி அனசூயா. இப்படி இருந்தா தான் அசூயை இல்லை. அசூயைன்னா ஒரு அனசூயன்னா நான் அசூய அற்றவன். அதனால்தான் இது அத்திரியினுடைய பத்திரிகை பேரு அனசூயா. அவள் எதை பார்த்தும் எதுக்குமே வருத்தப்பட்டவள், இன்னொன்னு பண்ணவள் பரத்தியார பார்த்து இது பண்ணவள் இல்லைன்னு அனசூயா. அனசூயான்னு கேட்டா இதுலயும் ஒரு பொறாமையோ ஒரு எண்ணமோ அவளுக்கு கிடையாது. எல்லாம் சமமா பார்க்கிறோம். பிரம்ம ருத்ராதிகள் குழந்தையா பார்க்க கொடுக்கணும், அதுவும் குழந்தையா பார்த்துட்டாங்க. அப்படியே அனசூயா கோபதாபங்கள் கிடையாது. அப்படி இருக்கணும். அதனால என்னன்னா வித்வானா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணும் கேட்டார், புருடார்த்த சம்பாதனத்துல பழுப்பன். புருடார்த்தம்னா தர்மார்த்த காம மோட்சம். தர்மம் அர்த்தம் தர்மத்துக்கோசரம் சம்பாதிக்கணும். தர்மம் பண்றதுக்கோசரம் இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம். சாஸ்திரம் ஒண்ணு தர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண சம்பாதிக்கலாம் கூட தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லல. தர்மசாஸ்திரத்துல தர்மங்கள் என்னங்கிறதுனா 10ல் ஒரு பாகம் தர்மம் பண்ணும். நீ 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க ஒரு 1000 ரூபாய் பண்ணேன், இல்லைன்னா 100 ரூபாய் பண்ணேன், அவ்வளவு இருக்கு. நீ 10,000 ரூபாயும் கொடுன்னு யாரும் கேட்கல. சொல்லுங்க, சாஸ்திரங்கள் சொல்லவும் இல்லை. அது என்ன பண்ணுவோம், அதைத்தான் சம்பாதிக்கணும். தர்மம் தர்மத்துக்கோசரம் அர்த்தம். இந்த தர்மத்தை பண்றதுக்கோசரம் பணம் சம்பாதிக்கணும். தர்மம் அர்த்தம் காமம். இந்த தர்மத்தை பண்றதுக்கோசரம் பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இந்த தர்ம காரியம் பண்ணணும், அதுக்கோசரம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கணும். நமக்கு சம்பாதிச்சு கூடு கட்டணும், உள்ள வச்சுக்கணும், திருத்தரமா இருக்கணும், திருப்படனா இருக்கணுங்கிறதுக்கோசரம் சம்பாதிக்கல. இந்த மூலியம் பண்ணினா என்ன ஆகும், மோட்சம் தானே வரும். இவன் என்ன இந்த தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணையும் சரியாக பண்ணிட்டான்னா மோட்சம் நிச்சயம். இந்த 4 விதமான புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்துல நம்ம சம்பிரதாயத்துல மோட்சம் தான் பிரதானம், பாக்கி எல்லாம் அப்பிரதானம். அப்பிரதானம்னா ஆனா இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இது அப்பிரதானம்னு தெரியுமே தவிர பண்ணாதே எனக்கு அது மோட்சம் தான் சித்திக்கிறது சொல்லல. ஏன்னா அது அந்த மாதிரி இருக்கிறதுல இவனுக்கு அசூய இல்லாத இருக்கணும்னா சதுர்ணாம் புருஷார்த்தானம் தாதா தேவா சதுர்புஜா. இது அதனால என்னன்னா தர்மத்தினால நம்ம இருக்கணும், விஷ்ணு பக்தனால. விஷ்ணு நான் சொன்னத அதே வியாக்கியானத்தை எழுதுற. விஷ்ணு காரியத்துக்கோசரம் பக்தாய அசகாமான் ததாதி. விஷ்ணு பக்தன் விஷ்ணுக்கு பெருமாளுக்கு பெருமானத்துல பக்தி இருக்கிறவனுக்கோசரம் அவனுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் பணம் சம்பாதிக்கிறான். அதுக்கு வேற எதுக்கும் சம்பாதில. பக்திக்கு அர்த்தகாம அனுபூய. அதை அனுபவிச்சுட்டு என்ன பண்றான், அந்தே பிரம்மானுபவம். பணங்கள்லாம் சம்பாதிச்சு முதல்ல எல்லா காரியம் பண்ணிவிட்டான். அப்படின்னு ஒண்ணே என்ன போறது, இதெல்லாம் ஸ்திரம் இல்லை. எம்பெருமானுடைய திருவடி தான் நமக்கு ஸ்திரம். அதனால நம்ம மோட்சோபாயம் அது பண்ணணும். அதனால இது அசூய இருக்கக்கூடாது. அசூய இருந்தா என்ன ஆகும், இவனுக்கு பணம் சம்பாதிச்சுட்டே இருந்தா அவன் மோட்டத்துக்கு போறானே நமக்கு இல்லைன்னு. நீ புண்ணியம் பாக்கியம் வந்தோ லபந்தே, யாரு புண்ணியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு எம்பெருமானுடைய திருவடி கிடைக்கிறது. நீ அவனை பத்தி அசூயப்பட்டதுனால ஏதோ கிடைச்சிட போறதா, அசூயப்படாததுனால உனக்கு இல்லாத பட போறதா? நீ அசூயப்பட்டதுனால இல்லாத விட போறதில்ல, அசூயப்படாததுனால கிடைச்சிட போறதா? அதுக்கு நாம யார கண்டோம், ஒரு அவன் நன்னா இருக்கானே, அவன் இப்ப நாம சொல்ற வழக்கம் நம்மகிட்ட சிக்ஷா எல்லாம் அதுங்கிற அனுகிரகம் பண்ணணும், சேவமா இருக்கணும்னா நிச்சயம் பிரார்த்திப்பேன்ப்பா அப்படின்னு. ஏன்னு கேட்டேன், நீ நன்னா இருந்தா பெருமாளுக்கு நிறைய விபவம். நீ நன்னா இருக்கணுங்கிறது எனக்கு என்ன, எனக்கு அவசரம் இல்லை. எனக்கு ஒண்ணும் இப்ப நீ நன்னா இருந்தே நிறைய சம்பாதிக்கிறே, பெருமாளுக்கு 10 ரூபாய் செய்யணும், உனக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பேன். அதனால தான் நீ நன்னா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். நான் பெருமாளுடைய கைங்கரியம் தான் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாம அந்த காரியத்தை நாம செய்யணும். இது அனசூயா. ஆனா அசூய இல்லாத குணம், அந்த மாதிரி அனசூயா இருக்கணும். இது இப்படி வச்சு அடுத்தது சௌச்சம். சௌச்சம்ங்கிறது கர்மானுஷ்டம். எந்த காரியங்கள் பண்ணாலும் அதுல சுத்தியா இருக்கணும். சுத்தம் இல்லாத போனா எந்த கர்மாவுக்கும் பலன் ஏற்படவே ஏற்படும். சௌச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த நாள்ல எப்படி சௌச்சம்னு சொன்னா இதோ பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறதுன்னு இல்ல, சுத்தி. அதாவது சுத்தமாக என்னென்ன காரியங்கள் பண்ணணும், இந்த காரியம் பண்ண இதுதான் சுத்தி. அதாவது இப்போ லோகத்துல சாஸ்திரத்துல நீங்க வெளியில போட்டு வந்தா காலாலமெண்ட் வரணும், கையாலம்பணும் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு இது சௌச்சம். சௌச்சம்னா ஆச்சாரம், சுத்தியா பண்ணிக்கிறது. எதுக்கு காலாலம்பரம், வெளியில போயிட்டு வரும். எதுக்கு இந்த காலாலம்பரம், சிந்தனை பண்ற போது காலில் எத்தனையோ கிருமிகள் வெளியில் நடந்துட்டு வரும், எத்தனையோ கிருமிகள் இருக்கும். கிருமிகள்னால என்ன ஆகும், வியாதிகள் வரும். வியாதிகள் வந்தா அவஸ்தப்பட போறோம். இதுக்கு காலாலமிட்டு வரணும், காலாலமிட்டு உள்ள வரணும். அதே மாதிரி சாப்பிடுற போது காலாலமிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். ஏன், வெளியில போட்டு ஏதாவது கிருமிகள்னால வியாதிகள் வரும்,
சாப்பிட்டு ஈரக்காலோட சாப்பிடும். அதே மாதிரி படுத்துக்கிற போது காலில் மட்டும் தொடச்சிட்டு படுத்துக்கோனா. சாஸ்திரம் நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், இது ஏதோ சாஸ்திரம் இருக்கணும். எதுக்கு தொடச்சிட்டு படுத்துக்கோம்? ஈரக்காலோட படுத்துட்டா படுக்க வேணா போகும். இந்த ஈரத்தில் இருக்கிறதுனால காலில் இருக்கிற மண்ணெல்லாம் அதுல ஒட்டிக்கும். அதனால மண்ணுனால சிரமங்கள் ஏற்படும். ஒரு இதை தொடச்சிட்டு படுத்து காலை அலம்பிட்டு தொடச்சிட்டு படுக்கும். ஏன்னா சுத்தமாகவும் ஆகும், அதே சமயம் படுக்கையிலையும் படுத்துக்கிறது வரும். இதுதான் சாஸ்திரம். இது சௌச்சம். சௌச்சம்னா கர்மாக்களுக்கு, எந்த கர்மாக்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நாம பண்ணணும். அதை பண்ணினா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் ஏற்படாது. அந்த கோஷம் தான் இப்ப எல்லாரும் ரொம்ப பேர் நம்மகிட்ட கேட்க சொல்லுவா, ஆச்சாரம்னா அது முடியாது சுவாமி, அது ஏதோ உங்களை மாதிரி இருக்கவாள், என்ன மாதிரி இல்லப்பா, உனக்கும் தாண்டா சௌச்சாரம். ஆச்சாரம் எனக்கு மட்டும் இல்லை. ஆச்சாரம்னா என்ன? ஒன்னு உடம்பு பாத்துக்கிறது தான். ஒன்னு உடம்பு நீ பாத்துக்கிறது தான் ஆச்சாரம் சொல்றமே தவிர வேற எதுக்கும் நம்ம ஆச்சாரம்னு சொல்லல. ஆச்சாரம் நீ சுத்தமா இருக்கணும். ஒரு யோஜனை பண்ணு, மந்திரம் இல்லாத சாப்பிடாது. ஏன் அப்படின்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லிட்டு, பெருமாளுக்கு கண்டோரில் பண்ணாத ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டீங்கன்னா அது சாஸ்திரம் சொல்றேன். நாம இதை அறிஞர் பயமுறுத்துறாரு இல்லை, பயமுறுத்துறது இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எந்த பதார்த்தத்தை இருந்தாலும் பெருமாளுக்கு காமிக்காம சாப்பிட்டா நாய் மாம்சத்தை சாப்பிட்டதாக அர்த்தம்னு எழுதியிருக்கு தமிழ் சாஸ்திரங்கள்ல. என்னத்துக்கு அது பண்ணணும்? நாம அதை சாப்பிடுவோமா? இது பெருமாள்கிட்ட கண்டோரில் பண்ணு. இது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி. அதுக்கு எந்த பதார்த்தத்தை இன்னொன்று கொண்டு ஒரு அட்டை கொடுத்தானா அதுக்கு அது கூட ஒரு கதை எழுதணும். ஒரு இடையம் இருந்தான். இடையநாத்துல 4 மாடு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாடு என்ன பண்ணா, ஒரு மாடு அப்ப கலைஞ்ச கழிநீர் சாப்பிடும், ஒரு மாடு நேத்தி கலைஞ்ச கழிநீர் சாப்பிடும், ஒரு மாடு 4 நாள் என்ன கழிஞ்ச கழிநீர் தான் சாப்பிடும். இப்படி என்ன பண்ணுவோம், மாடு கொடுத்துருந்தான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, 4 நாள் முன்ன கழிஞ்ச கழிநீர் தான் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாடு இந்த சாப்பிடல. கிருஷ்ணன் துவாரகையில ருக்மிணியோட ஏகாந்தத்துல பேசிட்டு இருக்கான். திடீர்னு வாந்தி எடுத்தான் கிருஷ்ணன். என்ன நீங்க என்ன சாப்பிடுறது, ஏன் வாந்தி எடுக்கிறதுன்னு ருக்மிணி கேட்டான். இல்ல அவன் அந்த 4 நாள் முன்ன சாப்பிட மாடு கழிநீரை சாப்பிடலையா, அவன் என்ன பண்ணா, கீழே கொட்ட போது கிருஷ்ணார்ப்பணம்னு கொட்டிட்டான். கொட்டுறத கிருஷ்ணார்ப்பணம் கொட்டி விட்டான். பகவான் என்ன எனக்கு அர்ப்பணம் விட்டான், சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட ஒண்ணு என்னாச்சு, அந்த புளிச்ச கழிநீர் அவனுக்கு கொடுத்துக்கலே வாயில் எடுத்தான். இப்படின்னு சொன்னான். நான் பிராட்டிட்ட ருக்மிணி பிராட்டிட்ட மாதிரி என்னுடைய பக்தன் ஒருத்தான் இந்த கிருஷ்ணார்ப்பணம்னு ஊழ கழிநீரை கொட்டினா அதை சாப்பிட்டுட்டே அதனால வாயில் எடுத்துக்கலாம். எதுக்கு? அப்படி திருமாவட்டத்துல காமிச்சா எந்த பதார்த்தமும் நல்லதாக ஆகும். அது அவன் ஏத்துக்கான். அவன் ஏத்துன்னு பண்றான், அதுல உள்ள தோஷத்து விலைக்கு நமக்கு நல்லதை கொடுக்கான். இதுதான் சுத்தி, இதுதான் சௌச்சம். சௌச்சம்னா ஏதோ பெருசா அதெல்லாம் நம்மளால முடியாது சார், அவளால முடிக்க முடியாது ஒண்ணு. எந்த காரியமும் நம்மால எல்லாம் நம்மளுடைய சரீரத்தை காப்பாற்றணும். இந்த சரீரத்தை காப்பாற்றி இதை நல்லபடியாக நாம வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு குணங்களையும் இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதை நாம நிறைய நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது ஏதோ அவா பண்றது, அது ஏதோ இப்படி தான் 12 திருமணத்துக்கு வேட்சி இது பண்ணணும் நாம பண்றது இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாருக்குமே இந்த காரியங்கள்ல அது சௌச்சம். இந்த சௌச்சத்தை பண்ணினாத்தான் இவன் சரியாக இருக்க முடியும். அத சௌச்சம் பண்ணிக்கிறான். சௌச்சத்திலையும் ஒரு சுத்தின்னு சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுற போது என்னன்னா, ஆழ்வார் சொன்ன சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் தேவைபிரானே தந்தைதாயந்து. அது மாதிரி மனத்தினால் வாயினால் இல்ல மனத்தினால் பாடி ஆயினம் என்னோட வேந்தனை தூய பெருமை யமுனை துறைதனை 1000 குலத்தில் தோன்ற உணவுக்கு தாயகுடன் செய்தாமோதனை தூயமாய் வந்தனாம் தூமல தூவித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயினால பாடணும், மனசனையும் அவனையே தான் சிந்திக்கிறான். அது மாதிரி அப்ப போறதும் அவனை தான் போகும். அதனால என்னன்னு கேட்டா, மனசேகம் வதசேகம் கர்மண்யகம். மனசுல ஒரு எண்ணம், இப்ப இந்த சுவாமி வந்துட்டார், இவர் எதுக்கு தெரிஞ்சிருக்காரோ என்னத்து பண்ணிருக்காரோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது. ஏடா வாசல் உள்ளுக்குள்ள எப்படாப்பா இவன் எதுக்குடா கழுதிறக்க போறான்னு மனசுக்குள்ள. வாசல்ல வரப்போ கூட அவர் பார்த்தோன்னே ஏழ அப்படிங்கிற மனசேகம் கர்மண்யகம். உள்ள வந்தவொடனே கேட்டதா நீ சாப்பிடுமா, நம்ம அதெல்லாம் சாப்பிடாது, நீ சாப்பிடாதுன்னு இவனே சொல்ற மாதிரி நம்ம அதெல்லாம் அது அழிச்சு சுவாமி என்ன பண்றது அப்படின்னு. அதனால என்ன, மனசுல ஒண்ணு வாக்குல ஒண்ணு காரியத்துல ஒண்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து சௌச்சங்கிறது என்னன்னு கேட்டா, மனசேகம் வதசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. இந்த மகாத்மாக்கள் இருக்காளே, அவளுக்கு மனசுல என்ன நினைக்கிறாளோ அதுதான் கர்மா வரும். கர்மா பத்தத்துல வாக்குல வரும். வாக்குல என்ன நினைக்கிறாளோ அதுதான் காரியத்துல வருமே தவிர மாறி வராது. இந்த மாதிரி இல்லாத குணம் இல்லாதவன் என்னன்னுவான் அவன். இந்த மகாத்மாக்களை இல்லாதவனுக்கு தான் கரணத்திரய சுவாஸ்திய சுவாஸ்தியம் இத்தியனேன திரிகரண சுத்தி உச்சனை. திரிகரணம் அந்த கரணம், மனசு வாக்காயம், மனோ வாக்காய காயேந்திரியம் அப்படின்னு சொல்றாரு. இது 3 ஒரே மாதிரி தான் நினைக்கும். அது மகாத்மாக்களுக்கு அது இருந்தா தான் சுத்தி. சரீர சுத்தி மட்டும் போராது.
சரீர சுத்தியும் வராது, அந்த கரண சுத்தி வேணும். நம்ம மேல ஒரு காரியங்கள்ல இப்ப பண்ற போது இதெல்லாம் இப்ப வர வர என்ன காரியம் என்னன்னே இருக்கல. முன்னாள் எல்லாம் திருவத்தியானத்துக்கு வந்தா அந்த கரண சுத்திக்குன்னு கிருஷரம்னு பேர், வெல்லமும் எள்ளும் கலந்து கொடுப்பா. வந்த உடனே சுவாமிகளுக்கு தீர்த்தாமடத்துக்கு முன்ன வெல்லமும் எள்ளும் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொடுத்து தீர்த்தாமடத்துக்கு. ஆமா, சாஸ்திரம் கிருஷாரம்னு பேர் இருக்கு, தெரியாது. சம்பிரதாயத்திலேயே காரணம் என்ன இருக்கு, அதை இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாக்கி சமயத்துல கொடுக்கல, 12ஆம் நாள் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கும் பண்ணிருக்கோம். ஆறாவதுல இப்ப நீங்க இத்தனை நாள் தெரியாது, இப்ப என்ன எங்கேயாவது பார்த்தால பாருங்க. கிருசாரம், கிருசாரம்னா அந்த கரண சுத்தியா இருக்கும். சொல்ற போது அந்த கரண சுத்தியா இருக்கணும், அதுல கூட ஏதாவது தோஷங்கள் ஏற்படக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி விகரண சுத்தி வேணும்னா மனசுல நினைக்கிறது, வாயால சொல்றது, காரியம் பார்க்கறது எல்லாம் ஒன்னா மாதிரி. இதுக்கு வேற அதுக்கு வேற, அதுல ஒரு இஷ்டம் இதுல ஒரு இஷ்டம் அப்படின்னு நடத்தப்படாது. மனசேகம் அது திரிகரண சுத்திக்கு வச்சிரு. மனசா எத் ஸ்மரதி தத் வாஜா பிரகாசேதி வச்சனானுசாரம் கர்ம கரோதி. அதுதான் பேசுற. மனசுல என்ன நினைக்கிறானோ அதை வாக்கினால பிரகாசப்படுத்தான். பிரகாசப்படுத்தினதை என்ன பண்றான், அப்படி தான் செய்யறான். எப்படி எப்போது அப்படியே அந்த கரண சுத்தி 3 இருந்தா தான் பகவானுடைய பிரீதியாவது கிடைக்கிறது. பகவதா பிரீதியோ பகவதி, பகவானானவன் பிரீதி அடையனாக ஆறாம். அதனால என்ன பண்ணணும்னார், கௌதம மகர்ஷினா சௌச்சம் சதுர்விதம். கௌதம மகர்ஷி 4 விதமா அந்த சௌச்ச விதியை 4 விதமா சொல்றாரு. திரவிய உபயோக சுத்தி, சிந்தன சுத்தி, வாசி சுத்தி, கிரியாகரண சுத்தி, இப்படி 4 விதம். அதாவது திரவியோபகரண சுத்தி, திரவியங்கள்லாம் சுத்தமா இருக்கணும். என்னன்னு கேட்டா ஒரு இடத்துல இருந்து வருது, அதுக்கும் கதை எல்லாமே ஒவ்வொரு இடத்துல கதை சொல்றேன். என்ன பண்ணாரு, ஒரு சாது சன்னியாசி ஒருத்தர், அவரு நித்தியம் ஆறாத்துல பிக்ஷை வாங்கி கடைச்சா சாப்பிட்டு இல்லைனா போடுவார். அப்படி இருக்கிற போது என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து நாளைக்கு நம்ம மாட்டுக்கு பிக்ஷைக்கு வரணுமே இல்லை, அங்கே வரேன்னு விட்டாரு. மறுநாள் பிக்ஷைக்கு போனார். உடனே அவர் என்ன வெள்ளி சொம்பல தீர்த்தங்கிறது கொண்டு எல்லாம் வச்சார். இவர் சாப்பிட்டு வரும்போது சொம்பு எடுத்துன்னு வந்துட்டார். ஆறு இந்த சுவாமியானவர் சொம்பு எடுத்துன்னு வந்துட்டார். வந்து எங்கேயும் போல அந்த ஆத்தங்கர வாசல தான் உட்காந்து போய் குடத்தை வச்சு இந்த சொம்பை வச்சுன்னு அங்கேயே உட்கார்ந்தார். செட்டு வச்சு ஆத்திர பார்த்து தேடி பார்த்தாரு, சொம்பு கிடைக்கல. சொம்பு என்னன்னா அப்ப உடனே சொல்லிட்டா, இந்த சுவாமி தான் வந்தார், அவர் தான் இடத்துல இருக்கார், வேற ஒருத்தம் இடத்துல இருந்தார். சரி இன்னும் சேர்த்து போனா ஆத்தங்கரையில ஒரு சொம்பை பக்கத்துல வச்சுக்க உட்காந்துருக்காரு. ஏன் சுவாமி சாதம் போட்டேன் சொம்பை திருடின்னு வந்துட்டீரு அப்படின்னு கேட்டான். நான் திருடலப்பா, நான் திருடல அப்படிங்க. எங்கேயாவது பக்கத்துல சொம்பு வச்சிருக்கு திருடலன்னு சொல்லிடுறேன். நீ போட்ட ஆகாரத்துல ஏதோ தோஷம் இருக்கு, அதனால தான் நான் எடுத்துன்னு ஏது எனக்கு தெரியாது அப்படின்னு. நம்பி வேணா போய்க்கோளு, என்ன பண்ணிருக்கேன்னு கேளு அப்படின்னு போட்டான். போன உடனே ஏண்டி ஏதாவது எங்கேயாவது ஏதாவது யாருக்கும் தெரியாத எடுத்துன்னு பண்ணிடணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அடுத்த சுண்டைக்காய் செடி நம்ம மாத்திரை வச்சிருந்தது, அதுல சுண்டைக்காய் காய்ச்சி இருந்தது, அதை 10 பறிச்சு கலந்து பண்ணி போட்டேன்னு. அது அவளை கேட்டுதானே விரிக்கணும். அடுத்தாத்துல இருக்கிற சுண்டைக்காய் செடி நம்மாத்துக்கு வந்திருந்தாலும் கூட அதை அவளை கேட்டுதானே விரிக்கணும், கேட்காத பறிச்சு பண்ணி போட்டேன். அதனால என்னாச்சு, அவள் திருட்டுத்தனவா தானே பண்ணினா, அந்த திருட்டு புத்தி எனக்கு வந்துட்டு. அதுதான் திரவியோபகரண சக்தி. திரவியத்தின ஆகார நியமம் எதுக்கு சொன்னார், இந்த ஆகாரத்தினால பல விதமான தோஷங்கள் ஏற்படும். அது சுத்தமான திரவியமா இருந்தால் எனக்கு ஒண்ணும் விடாது, அதனால தான் போச்சுன்னு சொல்றது. அதைத்தான் கௌதம அவர்கள் திரவியோபகரண சக்தி. திரவியங்கள் சுத்தமானதாக வந்தால்தான் இது பண்ண முடியும். நீ கரமாவது வாங்கி வந்து கொடுக்குற கூட, நான் வாங்கி வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கலந்து கொடுத்தா என்ன ஆகும், இவனுக்கு சாப்பிட்டு நாம தான் சாப்பிட்டோம் திமிரு வருமா. நீங்க உங்களை சொல்றேன் இன்னொருத்தர் இருக்கல கொடுக்குற போது ஏதோ நம்ம மழை முடிஞ்சது, இன்னைக்கு என்ன கைங்கரித்துக்க முடியுமோ பண்ணீங்க அப்படிதான் நினைக்கணுமே தவிர நான் வாங்கினேன் நான்கிற சப்தம் எப்ப நினைச்சானோ அது எடுத்தவனுக்கு அது மாதிரி இருந்தது. அதனாலதான் ஜாஸ்தி சொல்லு சிந்தனை. அப்புறம் என்னன்னா, சிந்தனையில எண்ணங்கள்ல நல்ல எண்ணமா தான் இருக்கணும். நாம இன்னைக்கு இந்த சாமி எல்லாம் வந்திருக்கா அவளுக்குலாம் ஏதோ போட்டு தொலை, அவனுக்கு போட்டு தொலைன்னு சொன்னா என்ன அர்த்தம், மனசுல இல்லையே, மனதுல நல்ல எண்ணம் இல்லையே, ஏதோ எல்லாம் வந்துட்டா இவளுக்குள்ள போட்டு பெருமைக்கு வச்சோம். அது சிந்தனை மனசு சுத்தி ஆகாது, சிந்தனா சுத்தி. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா வாக்கு சுத்தி, வாக்குல சுத்தி வேணும். வரபோதே மாதுரியம் அக்ஷர சக்தி. பாணினி சொல்ற மாதுரியம் அக்ஷர சக்தி பதச்சேதத்து சுஸ்வரா தைரியம் லயசமர்த்தஞ்ச சடையதே அடகா குணா. அதாவது இன்னொன்னு வரபோதே இவன் கூப்பிடுற போதே அவ நம்ம வாத்துக்கு அவசியம் போகணுங்கிற எண்ணம் வேணும். சுவாமி நம்ம மாத்துக்கு கேட்டுறதா அப்படிங்க, சுவாமி நம்ம மாத்துக்கு வரும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நீ நம்ம மாத்துக்கு வரும், நீ கூப்பிடுறான், சுவாமி ஆத்துக்கு கழுமா இந்த பொண்ணோட சேர்த்தினா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். அதனால மாதுரியம் அது சொல்ற போதே வெளியில அப்படின்னு ஒண்ணுமே புரியாது சொல்லக்கூடாது. நல்லா உச்சாரணத்துக்கு நல்ல உச்சாரிச்சு
சுவாமியினுடைய திருவடி ஆத்துல பொன்னடி பட்டதுன்னா ரொம்ப வரும், எப்படியாவது வழி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. வரோம் காலடி ஆத்துல வச்சுட்டு போங்க அப்படி இல்ல, அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா சொல்றதுனுடைய தாற்பயம் அது வாக்குல சுத்தி வரும். வாக்கு சுத்தி இல்லாத இவங்க ஒரு காரியம் பண்ணா அந்த காரியத்துக்கு பலன் ஏற்படாது. அது மாதிரி கிரியாசனம் ஒரு கர்மாவை பண்றோம். அந்த கரியா பண்ற போது என்ன பண்ணும், அந்த கிரியை நாம பண்றது சரியா தப்பு இல்லாத இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒன்னொன்னே நாம சரியா பண்ணினோம்னா அது என்னத்துக்காகும், சௌச்சம் சுத்தியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 குணங்கள். இந்த சௌச்ச விதி தனியா, அதுலயும் இந்த 4 சுத்தி, அதுலயும் 4 விதம். இந்த அஷ்டகுணம் ஆத்மகுணம் பூராவுமே கௌதம மகர்ஷி தான் சொல்லிருக்காரு. கௌதம தர்ம சூத்திரத்துல அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த குணத்திலையும் இந்த சௌச்ச விதியிலே அதுலயும் 4 விதம். ஒரு சமாச்சாரம் சொன்னா அதுல இன்னும் 4 விதம் இருக்கும். அந்த மாதிரி 4 இன்னைக்கு தயை, க்ஷமா பொறுமை, அப்புறம் அனசூய, சௌச்சம் 4 இத இப்ப நமக்கு இது நான் ரொம்ப சுலபமா சொல்றேன். இத இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, சில பேர் சொல்லிருக்க எனக்கு ஒரு சுபாவம், நமக்கு என்னென்ன பூர்வாசிரமத்திலேருந்து ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா, யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை பதில் சொல்லிவிடுற வழக்கமா இருக்கு. சொல்லிவிடுற இப்படிதான் நீ நினைக்கிறேன், இப்படி நினைக்கப்படாதுன்னு சொல்லிவிடுற வழக்கம் அது. அதனால கொஞ்சம் அசௌரியமும் உண்டு. ஆனா அசௌரியத்துக்கோசரம் நாம் பயப்படல. சத்தியம் புரியாது பிரியம் புரியாது நபுரியாது சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை சொல்லு, அது அவருக்கு பிரியமா இல்லைன்னா அதுக்கோசரம் நீ பயப்பட வேண்டாம், நீ சொல்றதை சொல்லிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. மாதிரி என்ன நினைச்சுக்கா, சில பேர் நேரே நம்மகிட்டயே கேட்டதையே சொல்றோம். அழிஞர் வெறும் கர்மாக்களையே சொல்லியாருது, கர்மாக்களை காட்டின வேதாந்த விஷயம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டார். மட்டும் கேட்டபோது நான் சொன்னோம், வேதாந்த விஷயம் பொதுவா எல்லாருமே சொல்றோம். நிறைய சுவாமி உபன்யாசம் பண்ற சிவாஜி காலக்ஷேபம், அந்த காலக்ஷேபம் நிறைய நடக்கிறது. காலக்ஷேபம் பண்றதுக்கு உள்ள யோகிதை என்ன வேணுமோ, காலக்ஷேபத்துக்கு என்ன யோகிதை வேணுமோ அதை ஒத்தனும் சொல்லல. காலக்ஷேபம் பண்ணுமோ சொல்லு, காலக்ஷேபம் பண்றதுக்கு நீ வந்தா போறவங்க இவங்க சந்தியாவந்தனம் பண்ணாத காலக்ஷேபம் பண்றான், என்ன லாபம்? இந்த சந்தியாவந்தனம் ஏன் பண்ணணும், இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்றதுதான் நம்முடைய அபிப்பிராயம். அதனால நாம் என்ன சொல்றேன்னு கேட்டா, தர்மசாஸ்திரங்களை கொஞ்சம் சொல்லி வேதாந்த விஷயம் அலுவலி செயலுடைய விஷயங்கள் சொல்ல போறோம். சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கா, மரசோபரியாலையும் அப்படிதான் எழுதணும்னு நினைச்சிருக்கோம். ஆனா முதல்ல அடிப்படை, அதாவது அஸ்திவாரம் இல்லாத கட்டடத்தை கட்டிட்டு போக முடியுமா? அஸ்திவாரம் நன்னா போடணும். அஸ்திவாரம் நன்னா போட்டா மேல 10 மாடி போனாலும் கட்டலாம். அஸ்திவாரத்தை போட்டா இப்போ பம்பாயில அங்க விழுந்துருத்துங்கிறான், இங்க விழுந்துருத்துங்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன? அஸ்திவாரம் சரியில்லை. அது மாதிரி என்னன்னு கேட்டா, தர்மம் முதல்ல நம்மளுடைய தர்மத்தை நாம முதல்ல தெரிஞ்சுட்டால்தான் அதுக்கு மேல நாம கர்மானுஷ்டானம் பண்றது, அதுக்கு மேல கர்மானுஷ்டானத்துக்கு மேல ஞான மாற்றத்தினால நமக்கு மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற தீர்மானத்தினால இதைத்தான் சொல்லணும். அது மாதிரி என்னன்னு கேட்டா, இந்த அதுல கர்மனா அப்படி நம்ம கேட்டா, அதனால இப்ப என்னன்னு கேட்டா, நான் போன தடவையே ராஜாஜிட்ட சொன்னேன், தர்மசாஸ்திர விஷயங்களாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய அபிப்பிராயம் இல்ல, இந்த வேதாந்த விஷயம்னா சொல்லலாமான்னு. இல்ல அறிஞருக்கு எது திருவுள்ளமோ எது எங்களுக்கு ஹிதமோ அதை சொல்லுன்னு தான் சொன்னேன். அதனால என்ன, இந்த இப்பத்தனையும் விஷயங்கள் நாம் போன வருடம் திருப்புல்லானில சங்கல்பத்தும் போது இதெல்லாம் தான் சொன்னோம். சொன்ன போது நிறைய பேர் அங்க இருந்து கேட்டு என்ன பண்ணா, நான் மாறிவிட்டேன், நான் இது மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கேன், நான் இது மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கொஞ்சம் பேர் கேட்டிருப்பா, இப்ப இது நான் இதனால வாண்டாம்னு இருந்தோம், இந்த மாதிரி உபன்யாசம் போன்ல பேசுறது இல்லையே வாண்டாமன்னு. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு அனுகிரக வாசகமாக அப்படிங்கிற வார்த்தை சொல்லி ஆகணும் அப்படிதான். நாம சரி, ஏன்னா அனுகிரகம் மடத்துக்கு யாரா இருந்தா அவளுடைய அனுகிரகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியதானே. அப்ப உடனே கேட்டா பிரதி ஞாயிற்றுக்கிழமை போனாலும் அனுகிரகமா நிறைய நல்ல விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சாதித்தா ரொம்ப நல்லா இருக்கிறார். அதனால இப்ப என்னன்னு கேட்டா, ஆத்மகுணங்கள் இந்த சம்ஸ்காரம் 40 சம்ஸ்காரத்தை தவிர அஷ்டோ ஆத்மகுணம், அந்த ஆத்மகுணத்துல இப்ப 4 சொல்லியிருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாக்கி 4 விஷயம் சொல்லி நாம எப்படி நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்து சொல்லுவோம். ஸ்ரீமதே சிவன் சரோவசி வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய, ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமீந்திர திவ்ய பாதுகாதேவ சிவன் சரோவசி நாராயண தேசிகேந்திர மகாதேசிகாய நம. வைதாரிகி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.